ஒரு செவ்வக வடிவ தோட்டத்தின் பரிமாணங்கள் முறையே 70 மீட்டர் மற்றும் 40 மீட்டர். தோட்டத்தின் உட்புறமாக 4 பக்கங்களிலும் 2 மீட்டர் அகலமுள்ள பாதை அமைக்கப்படுகிறது. பாதையின் பரப்பு. ஓகே, செவ்வக வடிவில் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, ஒரு தோட்டம் வந்து இருக்குது. அந்த தோட்டத்தோட பரிமாணங்கள், அதாவது நீளமும் அகலமும் கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா, அது கூட என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, ஒரு பாதை எல்லா பக்கமும் சமமாக இருக்க மாதிரி ஒரு பாதை, 2 மீட்டர் அகலமுள்ள ஒரு பாதை வந்து வடிவமைக்கப்பட்டுச்சு அப்படின்னா, இந்த பாதையோட பரப்பு என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஓகேங்களா, இது மாதிரி செவ்வக பாதையின் பரப்புகளுடைய என்ன ஃபார்முலா அப்படின்னா, வெளிப்புற செவ்வகத்தின் பரப்பு மைனஸ் உள்புற செவ்வகத்தின் பரப்பு அப்படிங்கிறது ஃபார்முலா. இந்த பெரிய செவ்வகத்தோட பரப்புலேருந்து இந்த குட்டி செவ்வகத்தோட பரப்பை கழிச்சிட்டிங்க அப்படின்னா இந்த மீதி பாதையோட பரப்பு கிடைக்கும் அப்படிங்கிறத இதோட கான்செப்ட். ஓகேங்களா, கவனிங்க. பெரிய செவ்வகம் அப்படின்னா செவ்வகத்தோட பரப்பு L × Bன்னு தெரியும். ஸோ பெரிய செவ்வகம் எடுத்துட்டீங்க அப்படின்னா 40 × 70. ஓகேங்களா, உள் செவ்வகம், இந்த செவ்வகத்தை எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா இதோட வேல்யூ, ஓகேங்க, இதோட அகலம், இதோட நீளம். ஓகே, இது மொத்தமாக சேர்த்து 70 மீட்டர்னு சொன்னோம் இல்லையா. இந்த சைடு மட்டும் ஒரு 2 மீட்டர் இருக்கும், இந்த சைடு பாதை ஒரு 2 மீட்டர். ஸோ 4 மீட்டர் நீங்கள் மைனஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா இதோட உள்புற செவ்வகத்தோட அகலம் என்னவா இருந்திருக்கும் அப்படின்னா ஒரு 4 போயிட்டு என்னவா இருந்திருக்கும் அப்படின்னா 66 மீட்டராக இருக்கும். அதே மாதிரி இதோட நீளம் இந்த சைடு மேலே ஒரு 2 மீட்டர், கீழே ஒரு 2 மீட்டர் பாதை போயிடுது இல்லையா. ஸோ அப்போ போயிடுச்சு அப்படின்னா பேலன்ஸ் என்ன இருக்கும் அப்படின்னா 36 மீட்டர் இருந்திருக்கும். ஓகேங்களா, அப்போ வெளி செவ்வகத்தோட L × B எவ்வளவு அப்படின்னா 70 × 40. உள் செவ்வகத்தோட நீளம் அகலம் எவ்வளவு அப்படின்னா 36 66. ஓகேங்களா, இது ரெண்டையும் இன்ட்டு பண்ணிங்க அப்படின்னா 2800 கிடைக்குது. அது ரெண்டையும் இன்ட்டு பண்ணிங்க அப்படின்னா 2376 கிடைக்குது. ஸோ இந்த வேல்யூ மைனஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா 424 மீட்டர் ஸ்கொயர்டு அப்படிங்கிறது இதோட ஆன்சர். ஓகேங்களா, தேங்க்யூ. வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.